வணக்கம். இன்னைக்கு நம்ம கதை விளக்கத்துல குவாக்காட்ல நடந்த ஒரு மாபெரும் தந்திர சண்டைய பத்தி பார்க்க போறோம். ஒரு பெரிய பலசாலியான முரட்டனை சின்னஞ்சிறு மிருகங்கள் சேர்ந்து எப்படி ரொம்ப சாதுரியமா வீழ்த்துனாங்க அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் ஹெய்ஸ்ட் படத்துக்கு நிகரான தரமான சம்பவத்தை தான் இப்போ நாம கேட்க போறோம். ஆனா சரி, முதல்ல அந்த ஆலமரத்தின் சர்வாதிகாரிய பத்தி பார்க்கலாம். குவாக்காட்ல இருந்த ஒரு மிகப்பெரிய ஆலமரத்துல தான் இந்த கருப்பு பாம்பு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அது செஞ்ச அராஜகங்களுக்கு அளவே இல்ல. தன்னோட முரட்டு பழத்தை மட்டுமே நம்பி சுத்தி இருக்கிற எல்லா சின்ன மிருகங்களையும் அது பயமுறுத்துச்சு. யோசிச்சு பாருங்க, பாவம் அந்த முயல் தன் குட்டிகளை வீட்டுல நிம்மதியா விட்டுட்டு கூட போக முடியல. புறாவுக்கும் தினமும் அழுகதான். ஏன்னா அது இடுற முட்டைகளை எல்லாம் இந்த பாம்பு இறக்கமே இல்லாம சாப்பிட்டுச்சு. அணில் எப்போ பார்த்தாலும் ஒரு வித மரண பயத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இதை கேட்கவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குல்ல. இப்போ மாஸ்டர் மைண்ட் ஆந்தையோட வருகை. எல்லாரும் சோகத்துல ஆழ்ந்திருந்த அந்த நேரத்துல தான் நம்ம கதையோட ஹீரோ உள்ள வராரு. மரப்பொந்துல பாதி தூக்கத்திலையும் பாதி விழிப்போடும் இந்த மிருகங்களோட புலம்பல்களை அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு புத்திசாலி ஆந்தை தான் அவரு. அந்த ஆந்தை என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த பாம்பை சுலபமா விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. இந்த ஒரு வாக்கியம் அந்த ஒட்டுமொத்த கதையோட போக்கையே அப்படியே மாத்துது. ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. வெறும் மாஸ்டர் மைண்ட் இருந்தா மட்டும் பத்தாது. களத்துல இறங்கி வேலை செய்ய ஒரு ஆள் வேணும்ல. அதுக்கு தான் பக்கத்து மரத்துல இருந்த ஒரு குரங்க நம்ம ஆந்த தேர்ந்தெடுக்குது. ஆனா கையில வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே குரங்கு என்ன சொல்லுதுன்னா, பாஸ், எனக்கு பலமும் வேகமும் இருக்கலாம், ஆனா ஒரு கொடூரமான பாம்பை அடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு துணிச்சல் கிடையாது அப்படின்னு தயங்குது. ஆனா தன்னோட திட்டம் சறுக்கவே சறுக்காதுன்னு ஆந்த உறுதி அளிச்சதும் ஒரு வழியா குரங்கு சம்மதிக்குது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த இனிமையான பொறி. அந்த ஆந்தை வகுத்த மிகச்சிறந்த உளவியல் ரீதியான திட்டம் இப்ப ஆரம்பமாகுது. இது வெறும் சண்டை கிடையாது, மூளைய வச்சு விளையாடுற ஒரு சைக்காலஜிக்கல் கேம். ஆந்தை குரங்குகிட்ட என்ன சொல்லுதுன்னா, மேல போ, ஒரு சின்ன தேன் கூட்ட பிச்சு எடு, அதை நேரா கொண்டு போய் அந்த பாம்பு வாழ்ற குகைக்கு வெளியில போடு, எந்த சத்தமும் போடாத, அப்படியே அமைதியா வந்துரு அப்படின்னு சொல்லுது. வெளியே வந்த பாம்பு அந்த தேன் கூட்ட பார்த்ததும் பயங்கர சந்தோஷப்படுது. அடடா, இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சோம், இவ்வளவு அருமையான விருந்து தானா கிடைச்சிருக்கு அப்படின்னு பேராசையோட அதை ருசிக்குது. பாம்போட அந்த அகங்காரமும் பேராசையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அந்த ஒரு வார காலகட்டத்தை ஆந்தை எப்படி ஒரு ஆயுதமா மாத்துச்சுன்னு பாருங்க. முத நாள் தேன் கிடைச்சதும் பாம்பு சந்தோஷப்படுது. 3வது நாள் அது தினமும் கிடைக்கிற ஒரு இலவச உணவு அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பிக்குது. 5வது நாள் பாம்போட கவனம் சிதறுது, எச்சரிக்கை உணர்வு சுத்தமா போயிடுச்சு. 7வது நாள் அந்த பழக்கத்தோட வலையில பாம்பு முழுசா சிக்கிருச்சு. தன் பேராசையாலேயே அது தனக்குத்தானே குழி தோண்டிக்கிடுச்சு. இப்போ கதையோட உச்சக்கட்டம், குலவிக்கூடு அதிரடி. நாட்கள் நகருது. அந்த முக்கியமான நாளும் வந்துருச்சு. இனிமையான தேன்கூடு ஒரு பக்கம், கொடிய விஷம் கொண்ட குளவிக்கூடு இன்னொரு பக்கம். ஆந்த குரங்கு கிட்ட என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு தேன்கூட்டுக்கு பதிலா பாக்கறதுக்கு அதே மாதிரி இருக்கிற ஒரு குளவி கூட்ட பிச்சு வழக்கம் போல அந்த பாம்பு குகைக்கு முன்னாடி போடு அப்படின்னு சொல்லிருச்சு. வலை இப்போ இறுக்கமா மூடிக்கிச்சு. வழக்கம் போல குகைய விட்டு வெளியே வந்த அந்த பேராசை பிடிச்ச பாம்பு, ஆஹா, இன்னைக்கும் நமக்கு தேன் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த குளவி கூட்ட ஒரு பெரிய கடி கடிக்குது. அவ்வளவுதான், உள்ள இருந்த கோபக்கார குளவிகள் எல்லாம் கூட்டமா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இனிப்பான தேனுக்கு பதிலா பாம்போட வாயில இப்போ ஆவேசமான குளவிகள். இந்த இடத்துல தான் அந்த தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கே இறக்குது. குளவிகள் கொஞ்சமா வெளியே வரத பார்த்தா அந்த ஒரு பெரிய கல்ல தூக்கிக்கிட்டு வந்து நேரா அந்த குளவி கூட்டு மேல பொத்துன்னு போடுது. அவ்வளவுதான், உள்ளே இருந்த ஒட்டுமொத்த குளவிகளும் கொதிச்செழுந்து பாம்ப கொட்டு கொட்டுன்னு கொட்டி தீர்க்க ஆரம்பிச்சிருச்சு. வலிய தாங்க முடியாத அந்த முரட்டு பாம்பு உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும்னு அந்த காட்டோட உள்பகுதியை நோக்கி ஓடியே போயிருச்சு. கடைசியா முரட்டு பலத்தை வெல்லும் மூளை. இப்போ அந்த குவாக்காடு எப்படி அமைதியா இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த பழமையான கதையோட மிக முக்கியமான சுருக்கம் இதுதான். முரட்டு பலத்தை பொறுமை, வியூகம் அப்புறம் தந்திரத்தின் மூலம் எப்போதும் தோற்கடிக்க முடியும். உடல் பலத்தை விட ஒரு மாஸ்டர் மைண்ட் மாதிரி யோசிக்கிறது தான் எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும் அப்படிங்கிறது தான் நாம இங்க கத்துக்க வேண்டிய பாடம்.